மாற்றத்தின் நாயகன் அப்படின்னா அது நான் தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ரொம்ப காலமா ஒருத்தர் ஆட்சி செஞ்சுட்டு இருக்காரு. அவர் பேர் தான் கோபாலன் என்னும் நான் நம் மாநிலத்தை அனைத்திலும் முதன்மை மாநிலமாக மாற்றுவேன் என்று உறுதியளித்த முதலமைச்சர். இவர் ஆட்சியில இருக்கும்போது எந்த புதிய கட்சி வந்தாலும் இவருக்கு பொறுக்காது. நான் தான் இங்க மாற்றோம், மக்களுக்கான பாதுகாவலன் நான் தான் அப்படின்னு சொல்லிக்கின்னு மக்களை நம்ப வச்சு மாற்று கட்சியினரை கடுமையா விமர்சிப்பார். தன்னுடைய பழைய பெருமையெல்லாம் சொல்லி இந்த மாற்று கட்சியினரோட மதிப்பை குறைப்பாரு. இதெல்லாம் கேட்டு மக்கள் கைத்தட்டி ரசிப்பாங்க. மக்கள் எத்தனை நாளைக்கு தான் முட்டாளா இருக்க முடியும்? அவங்களுக்குள்ள ஒரு கேள்வி தோணுச்சு. மாற்று அரசியல் நான் தான் அப்படின்னு சொல்றவனையே ரொம்ப காலமா அவனே உட்கார வச்சிருக்கோம் ஆட்சியில. நமக்கு மாற்றம் தேவையில்லையா அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சாங்க. இந்த கேள்வி வந்த அப்புறம் திரும்ப ஸ்கிராச்ல இருந்து யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவர் மாற்றமா வந்தாரு, சரி, இத்தனை வருஷ ஆட்சியில இவர் என்னென்னலாம் நமக்கு செஞ்சிருக்காருன்னு பார்ப்போம் அப்படின்ட்டு பட்டியலிட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி பார்த்ததுல மக்களோட வளர்ச்சியை விட இவரோட வளர்ச்சியும் இவரை சார்ந்தவங்களோட வளர்ச்சியும் அதிகமா இருக்குது. பெரிய பங்களாக்கள், ஆடம்பரமான வாழ்க்கை, வெளிநாட்டு பயணங்கள், இதெல்லாம் நம்மள ஆட்சி செய்யறவனுக்கு எப்படி கிடைச்சது அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா நம்ம பிரச்சனை மட்டும் இன்னும் அப்படியே இருக்கு. சாலைகள் ஒழுங்கா இல்ல, குடிநீர் ஒழுங்கா கிடைக்கல, வேலை வாய்ப்புகள் உருவாகல. நான் தான் மாற்றோம், இன்னொருத்தர் வந்தா மோசமாயிடும் அப்படின்னு சொல்றாரு. ஆனா இப்பவும் அப்படிதானே இருக்கு அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த குழப்பங்களுக்கு நடுவுல புதிய பாதை அப்படிங்கிற ஒரு கட்சி தன்னெழுச்சியா உருவாகுது. அந்த கட்சியோட தலைவன் ஒரு இளைஞன். அவன் பேர் அஜய். ஒரு படித்த இளைஞன், மக்களின் கஷ்டத்தை கூட இருந்து பார்த்து புரிஞ்சுக்கினான். ஒரு நாள் அந்த கட்சியோட பொதுக்கூட்டத்துல அஜய் பேசுறார். முதலமைச்சர் மாற்றத்தை பத்தி பேசுறார். ஆனா அவரே மாற்றத்துக்கு எதிரியா இருக்கார். மாற்றம்னா என்ன? ஒவ்வொரு புதிய தலைமுறைகளிலும் ஒரு புதிய சிந்தனைகள், புதிய பாதைகள் உருவாகும் போதுதான் வரும். அதே பழைய தலைமுறைகள் செய்த தவறையே திரும்ப திரும்ப செய்தால் எப்படி மாற்றம் வரும்? இப்படிலாம் பேசும்போது மக்கள் மனசுல தீயா பரவுது. அஜயோட பேச்செல்லாம் முதலமைச்சர் கோபாலனுக்கு தெரிய வந்து பெரும் கோபத்தை உண்டாக்குது. அதனால அஜயை கூப்பிட்டு பேச ஏற்பாடு செய்யறாரு. அஜயும் நேர்ல போறாரு. இந்த பாருப்பா, நீ சின்ன பையன், உனக்கு அரசியல் தெரியாது. நான் பல வருஷமா அரசியல்ல மக்கள் பணி செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கேன். என்னை எதிர்த்து உன்னால ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு. அஜய் ஒரு சின்ன சிரிப்போட பேச ஆரம்பிக்கிறான். ஆமா சார், நான் உங்களை போல ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்ந்தது இல்ல. நான் மக்களோட சாதாரணமான வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். அதனாலதான் என்னமோ அவங்க படுற கஷ்டம்லாம் எனக்கு புரியுது, தெரியுது. நீங்க மக்களோட பாதுகாவலனாக இல்ல, நீங்க உங்களை மட்டுமே பாதுகாத்துன்னு இருக்கீங்க. ஆனா நான் மக்களோட பாதுகாவலனாக இருக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு தைரியமா பேசுறேன். அவங்க 2 பேரோட வாதம்னா உச்சத்தை அடையுது. கோபாலனுக்கு கோவம்லாம் பயங்கரமா வர ஆரம்பிக்குது. திரும்ப அஜய் பேசும்போது அவரோட ஊழல் பத்திலாம் பேச ஆரம்பிக்கிறான். நீங்க எப்பெல்லாம் இந்த மாற்றத்தை பத்தி பேச ஆரம்பிக்கிறீங்களோ அப்பெல்லாம் மக்களோட பணம் உங்க சொத்தாக மாறி இருக்கு. ஆனா நான் மக்களுக்கு என்ன தேவையோ அதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றான். இதெல்லாம் கேட்டு சிஎம் வாயடிச்சு போய் நிக்கிறாரு. அவரோட அரசியல்வாதி முகம் வில்லனோட முகம் மாதிரி மாறுது. அடுத்த எலெக்ஷன்ல புதிய பாதை சொன்ன மாதிரி ஆட்சியை பிடிக்குது. மக்களோட கஷ்டம் ஒவ்வொன்னா கொஞ்சம் கொஞ்சமா தீரவும் ஆரம்பிக்குது. மக்களை அஜய விட்டுற மாதிரி இல்லை. ஒரு மாற்றம் புதிய சிந்தனைகளிலும் ஒரு புதிய தலைவர்களிடமும் இருக்கும். உண்மையான மாற்றம் பேச்சில் அல்ல, செயலில் தான் இருக்கும். மாற்றத்தை விரும்புவோம்.